ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து, அதாவது இபிஎஸ் பென்ஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான தகவலானது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கும் சரி, இபிஎஸ் பென்ஷன் அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தமாக நீதிமன்றம் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு எப்பயும் சொல்கிற விஷயம் தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஸ் பென்ஷன் சம்பந்தமாக நீதிமன்றம் கொடுத்த இந்த விளக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஎஃப் எக்ஸம்ஷன், இபிஎஸ் எக்ஸம்ஷன் இது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நாம் பிஎஃப் எக்ஸம்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். பிஎஃப் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தன்னோட கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த ஊழியர்களுக்கு அந்த நிறுவனம் தனியாக ஒரு ட்ரஸ்ட் மூலமாக அந்த பிஎஃப் அதாவது ப்ரொவிடென்ட் ஃபண்டை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஃப்ஓ ஒரு சில நிறுவனங்களுக்கு விலக்கானது கொடுத்துருக்குறாங்க. இதை தான் நாம் பிஎஃப் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பெல் கம்பெனி, இன்ஃபோசிஸ் கம்பெனி இவங்களுக்கெல்லாம் இபிஎஃப்ஓ பிஎஃப் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க, அதாவது விலக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு நிறுவனம் ஊழியர்கிட்டேருந்து பிஎஃப் பணத்தை பிடிக்கிறாங்கன்னா அந்த ப்ரொவிடென்ட் ஃபண்டை இபிஎஃப்ஓக்கு தான் கட்டணும். ஆனால் பிஎஃப் எக்ஸ்டென்ஷன் விலக்கு கொடுக்கப்பட்ட இந்த கம்பெனிகள் தன்னோட நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு இந்த பிஎஃப் பணத்தை போடும்போது அந்த பிஎஃப் பணத்தை அவங்களோட நிறுவனத்தோட ட்ரஸ்ட்லேயே மெயின்டைன் பண்ணுவாங்க, இபிஎஃப்ஓவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க நிறுவனமே அந்த தனி ட்ரஸ்ட் மூலமாக அந்த பிஎஃப் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பிஎஃப் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது இபிஎஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் தான் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதனால எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு பிடிக்கப்படுற அந்த பணம் அப்படிங்கிறது கட்டாயமாக இபிஎஃப்ஓவுக்கு தான் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரூலானது இருக்குது. அதனால எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தனியாக பிஎஃப் ட்ரஸ்ட் வச்சுருந்தாலும் கூட இந்த இபிஎஸ் பென்ஷனுக்கு பிடிக்கப்படுற பணம் அப்படிங்கிறது இபிஎஃப்ஓவுக்கு தான் ஊழியர்களோட இபிஎஸ் பென்ஷன் பணத்தை கொடுத்தாகணும். அதனால இபிஎஃப்ஓ தான் அந்த பென்ஷன் பணத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு சில நிறுவனங்களுக்கு ஊழியர்கள்ட்ட பிடிக்கப்படுற இந்த ப்ரொவிடென்ட் ஃபண்ட் பணத்தை தனியாக ஒரு பிஎஃப் ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அது மூலமாக அந்த நிறுவனமே அதை சேமிச்சுக்கலாம். ஒரு சில நிறுவனங்களுக்கு ஊழியர்களோட ப்ரொவிடென்ட் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிஎஃப் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒதுக்கப்படுற அந்த நிதியை, அதாவது ஊழியர்கள்ட்ட பிடிக்கக்கூடிய அந்த பென்ஷன் பணத்தை அதே நிறுவனத்தில் இபிஎஸ் பென்ஷன் சம்மந்தமான அந்த பணத்தை சேமிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரூல். அதாவது பிஎஃப்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாலும் இபிஎஸ் பென்ஷனுக்கு எந்த ஒரு எக்ஸம்ஷனும் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான விளக்கத்தை இந்த இபிஎஸ் பென்ஷன் சம்பந்தமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் இபிஎஸ் பென்ஷன் சம்பந்தமாக பெல் மாதிரியான கம்பெனிகள்லாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஊழியர்கள்ட்ட பிடிக்கப்படுற அந்த ப்ரொவிடென்ட் ஃபண்டை எங்களோட பிஎஃப் ட்ரஸ்ட் மூலமாகவே சேமிக்க முடியும், பிஎஃப் பணத்தை எப்படி நாங்களாகவே பிஎஃப் ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிறோமோ அதே போல் இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு பிடிக்கப்படுற அந்த ஊழியர்களோட பணத்தையும் எங்களோட பிஎஃப் ட்ரஸ்ட் மூலமாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை தான் சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கிறாங்க. அதாவது பிஎஃப் எக்ஸம்ஷன், இபிஎஸ் எக்ஸம்ஷன். இபிஎஃப்ஓ ஒரு சில நிறுவனங்களுக்கு பிஎஃப்க்கு இந்த விதிவிலக்கானது கொடுத்துருக்கலாம். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதிவிலக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை இபிஎஃப்ஓ மட்டும்தான் நடத்தும். ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு விதிவிலக்கு பெற்ற ஒரு சில நிறுவனங்கள் ஊழியர்கள்ட்ட பிடிக்கப்படுற இந்த இபிஎஸ் பென்ஷன் ஃபண்டை இபிஎஃப்ஓ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். பெல் மாதிரியான ஒரு சில நிறுவனங்கள் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமை அவங்களே கொடுக்க முடியாது. அவங்க ஊழியர்கள்டேருந்து அதிக பிஎஃப் பணம் பிடித்தம் செய்கிறாங்கன்னா அதுக்கேற்ற இபிஎஸ் ஓய்வூதியத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் ரூல் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பானது இந்த வழக்கில் கிடச்சிருக்கு. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.